பயப்படாத, உனக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்று சொல்ல வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து ஆண்டவர் சொல்ல எல்லா இடத்திலும் போய் தேவன் சொல்லுற வார்த்தைகளை, கட்டளையிடுகிற வார்த்தைகளை சொல்லு. அதான் அவர் எரேமியாவுக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அழைத்த தேவன் நம்மளை விட்டு ஒரு பொழுதும் அவர் விலகி போகிற தேவன் அல்ல. அவர் எரேமியாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பாருங்க. நான் பிடுங்கவும் இடுக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். நீ என்ன சொல்லாத, சின்ன பிள்ளை என்று சொல்லாத, நான் உன்னை அனுப்புற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை எல்லாம் நீ பேசுவாயாக. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அறிவிக்க வேண்டும் சொன்னார். யாரையும் கட்டாயப்படுத்த சொல்லல. அவருக்காக பலியாயிருக்கிறார். அந்த பலி உன்னை நித்திய நரகத்துக்கு தப்பு வைக்கும் என்ற சுவிசேஷ அறிவிக்க சொல்லி இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளாத ஊர்ல இருந்து வெளியே வரும்போது உங்க கால் தூசியை உதறி தள்ளி விட்டு வாங்க. நியாய தீர்ப்பு நாளில் சோதோங்குமாரா பட்டணத்துக்கு நேரிட்டதை காட்டிலும் அதிகமானது அதுக்கு நேரிடும் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கெஞ்சவோ ஒருத்தரையும் கன்னிங்காக எல்லாம் மதம் மாற்ற வேண்டாம். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அது மட்டும்தான் தேவனுடைய கட்டளை. விருப்பமானால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் ஏன்னா ஏற்றுக்கொண்டு வர்றவங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த கடைசி நாட்களில் மிக அதிகமான உபத்திரவங்கள் இருக்கும், சபைக்கு இருக்கும். சில சமயங்களே நம்முடைய ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு விட்டு போக வேண்டியது வரும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண்களுக்கு முன்னாலேயே கொலை செய்யப்படலாம். நம்முடைய மனைவி, நம்முடைய புருஷன் நம்ம முன்னாலேயே அடித்து கொல்லப்படலாம். எதற்கு நாம் அஞ்ச வேண்டாம். நாம் தைரியமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் சிறு பூச்சியை போல் இருந்தாலும் அவரை புதிதும் கூர்மையான எந்திரமாக்கி மலைகளை பதருக்கு ஒப்பிடுவார். இன்றைய எழுத்தின்படியான இஸ்ரவேலராகிய அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காவிட்டாலும் யெகோவா தேவனை விசுவாசிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அதை எழுத்தின்படி செய்து காண்பிக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மளோடு கூட தேவன் இருக்கிறார். ஆகையால் யாரும் எதற்கும் பயப்பட வேண்டாம். நாம் கர்த்தருடைய கர்த்தருக்குள் பலப்படுவோம். கவினம் தொடர்வதில்லை, சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் நம்ம ஜெயிக்க முடியாது. அந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை, அந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார்.